இன்னைக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 1ல முழுவதுமா நம்ம லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அன்னை மொழியே அன்னை மொழியே அழகார்ந்த சிந்தமிழே இப்பாடல் இடம்பெற்ற நூல் கனிச்சாறு. அன்னை மொழியே என்ற பாடலை இயற்றியவர் பாவலேறு பெருஞ்சித்திரனார். அன்னை மொழியே என்ற பாடல் கனிச்சாறு என்ற தொகுப்பில் எந்த இருவேறு தலைப்புகளில் இருந்து எடுக்கப்பட்டது? தமிழ்த்தாய் வாழ்த்து, முந்துன்றும் யாண்டும். பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் என்ன? துரை ராசமாணிக்கம். பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் எவை? தென்மொழி, தமிழ்ச்சிட்டு. பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள் யாவை? உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என்சுவை என்பது, மகபுகு வஞ்சி, பள்ளி பறவைகள். சோ இந்த நூல்களுக்கு ஷார்ட்கட் நான் ஒரு வீடியோவா ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கேன், நீங்க அங்க போய் பார்க்கலாம். பெருஞ்சித்திரனார் எழுதிய எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாய் திகழ்கிறது? திருக்குறள் மெய்ப்பொருளுரை. சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் க. சச்சிதானந்தன். தமிழுக்காக உலக மாநாடு நடத்திய நாடு மலேசியா. 8 தொகை நூல்கள் யாவை? நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. குறுந்தொகைக்கு கொடுக்கப்பட்ட அடைமொழி என்ன? நல்ல குறுந்தொகை. பதிற்றுப்பத்துக்கு கொடுக்கப்பட்ட அடைமொழி என்ன? ஒத்த பதிற்றுப்பத்து. எந்த நூலுக்கு ஓங்கு என்ற அடைமொழி கொடுக்கப்பட்டுள்ளது? ஓங்கு பரிபாடல். கற்றறிந்தார் ஏத்தும் 8 தொகை நூல் இது? கலித்தொகை. அடுத்து தமிழ் சொல்வளம். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் மகாகவி பாரதியார். அடிப்பகுதி. தாவரங்களுடைய அடிப்பகுதியை பத்தி கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். நெல், கேழ்வரகு ஆகியவற்றின் அடிப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தாள். கீரை, வாழை ஆகியவற்றின் அடிப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தண்டு. எவற்றின் அடிப்பகுதி கோல் என்று அழைக்கப்படுகிறது? நெட்டி, மிளகாய் செடி. கரும்பின் அடிப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கழி. மூங்கிலின் அடி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கழை. களி, வேம்பு உள்ளிட்ட மரங்களின் அடிப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அடி. கிளைப்பகுதி. மாபெரும் கிளை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கவை. கவையிலிருந்து பிரிவது எது? கொம்பு அல்லது கொப்பு. கொம்பில் இருந்து பிரிவது எது? சிறு கிளை. கிளையில் இருந்து பிரிவது எது? சினை. சினையிலிருந்து பிரிவது எது? போத்து. போத்திலிருந்து பிரிவது எது? குச்சி. குச்சியிலிருந்து பிரிவது எது? இனுக்கு. சோ இந்த கிளையோட பகுதிகளுக்கு ஷார்ட்கட் நான் போட்டிருக்கேன், நீங்க ஷார்ட்ஸ்ல போய் பார்க்கலாம். இலைப்பகுதி. புலி, வேம்பு ஆகியவற்றின் இலைப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இலை. நெல், புல் ஆகியவற்றின் இலைப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தாள். சோளம், கரும்பு ஆகியவற்றின் இலைப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தோகை. தென்னை, பனை ஆகியவற்றின் இலைப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஓலை. காய்ந்த தாள், தோகை ஆகியவற்றின் இலைப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சண்டு. காய்ந்த இலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சருகு. குலை வகை. அவரை, துவரை குலைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கொத்து. கொடி, முந்திரி, திராட்சை குலைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குலை. வாழைக்குலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தார். இது தாறு, கார் கிடையாது. கேழ்வரகு குலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கதிர். மிக மெல்லிய பழத்தோல் வகை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தொலி. பழத்தோலின் திண்ணமான மேற்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தோல். வன்மையான பழத்தோலின் மேற்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஓடு. முழு சுரையின் மேற்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஓடு, குறுக்கலை. தேங்காய் நெற்றியின் மேற்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மட்டை. தாவரங்களில் விளையும் தானியங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மணி. நெல், புல், கம்பு முதலிய தானியங்களை குறிக்கும் சொல் என்ன? பயிறு. வேர்க்கடலை, கொண்டைக்கடலை விதைகளை எவ்வாறு அழைக்கிறோம்? கடலை. கத்தரி, மிளகாய் விதைகளை எவ்வாறு அழைக்கிறோம்? விதை. கால். காஞ்சிரை என்றால் என்ன? நச்சு மரம். வேம்பு, ஆமணக்கு விதைகளை எவ்வாறு அழைக்கிறோம்? முத்து. மா, பனை விதைகளை எவ்வாறு அழைக்கிறோம்? கொட்டை. தென்னை எவ்வாறு அழைக்கிறோம்? தேங்காய். அவரை, துவரை விதைகளை எவ்வாறு அழைக்கிறோம்? முதிரை. இளம் பயிர்களின் பெயர் வகை. நெல், கத்தரி முதலியவற்றின் இளநிலை எவ்வாறு அழைக்கிறோம்? நாற்று. மா, புலி, வாழை ஆகியவற்றின் இளநிலை எவ்வாறு அழைக்கிறோம்? கன்று. தென்னையின் இளநிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பிள்ளை. பனையின் இளநிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மடலி அல்லது வடலி. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? தேவநேய பாவனர். தமிழ் சொல்வளம் எனும் பாடப்பகுதி எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது? சொல் ஆய்வு கட்டுரை. தேவநேய பாவனர் எங்கு பணிபுரிந்துள்ளார்? செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணிபுரிந்துள்ளார். எந்த கழகத்தை நிறுவினார்? உலக தமிழ் கழகம். காலக்கணிதம் எனும் நூலை எழுதியவர் கண்ணதாசன். கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா.
கண்ணதாசன் பிறந்த ஊர் எது? சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிறுகூடல்பட்டி. கண்ணதாசனின் பெற்றோர் யார்? சாத்தப்பன், விசாலாட்சி. கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதியவர் யார்? கண்ணதாசன். கலங்காதிரு மனமே என்ற பாடல் எப்பொழுது பாடப்பட்டது? 1949ஆம் ஆண்டு பாடப்பட்டது. கண்ணதாசன் எந்த புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது? சேரமான் காதலி. தமிழ்நாடு அரசின் அரசவை கவிஞராக இருந்தவர் கண்ணதாசன். புயலிலே ஒரு தோணி என்ற புதினத்தை எழுதியவர் பா. சிங்காரம். புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எது? புயலிலே ஒரு தோணி. புயலிலே ஒரு தோணி என்ற புதினம் எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது? கடற்பூத்து. பா. சிங்காரம் எந்த ஊரை சேர்ந்தவர்? சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி. ப. சிதம்பரம் எந்த நாளிதழில் பணியாற்றினார்? தினத்தந்தி. ப. சிங்காரம் மாணவர் கல்வி வளர்ச்சிக்காக எவ்வளவு தொகை வழங்கினார்? 7.5 லட்சம். அடுத்து சொல். ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தருவது எது? சொல். மூவகை மொழிகள் யாவை? தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. தொழிற்பெயர் எதை குறிக்கிறது? தொழிற்பெயர் எந்தெந்த இடங்களில் வரும்? எண், இடம், காலம், பால். நடை, நடத்தல் என்ற தொழிற்பெயரில் வினையடி எது? நட. வாழ்க்கை என்ற தொழிற்பெயரில் வினையடி எது? வாழ். ஆளல் என்ற தொழிற்பெயரில் வினையடி எது? ஆள். கெடுதல் என்பதன் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் என்ன? கேடு. சுடுதல் என்பதன் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் என்ன? சூடு. வந்தவர் அவர்தான், இதில் வினையாளனையும் பெயர் எது? வந்தவர். பொறுத்தார் பூமியாழ்வார், இதில் வினையாளனையும் பெயர் எது? பொறுத்தார். படித்தவர் பாடியவள் வினையாளனையும் பெயரை தமிழ் பெயர் தொழிற்பெயராக மாற்றுக. படித்தல், பாடுதல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.